அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே வ்ளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெஜ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுமே 2 முட்டையை இந்த மாதிரி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொடி மஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து தனியாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போனதுமே கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்கேன், கேபேஜ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேரட் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டையுமே போட்டு கொஞ்சம் வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து குடமிளகா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊர் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ ஒரு தக்காளிக்கு கூட பெருசாக இருந்தால் 1 போதும். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுமே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் போல், அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்த பாஸ்தா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை பொடி மஸ்கான அந்த முட்டையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி.